லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்டு வேரியபிள். ஸோ டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்கலாமா? டேட்டா டைப் அப்படின்றது ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம். எதனால் அதை கண்டெய்னர் சொல்கிறோன்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம எதுக்காக பர்டிகுலராக டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா டைப்புக்கு இவ்வளோதான் சைஸு, நீங்கள் இவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், செகண்ட் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். 8 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங். இது எல்லாமே என்ன ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணும். ஃப்ளோட்டு, டபுள் இது என்ன ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டெசிமல் டைப்பை ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கேர், இது என்ன ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கேரக்டர்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணும். லாஸ்ட் ஒன் boolean, இது என்ன ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த 8 டேட்டா டைப்பையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இதில் நான் வந்து சிங்கிள் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நான் இன்டிஜர் டேட்டா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் 10ன்னு எடுத்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அது சிங்கிள் டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ 10, 20 இப்படி மல்டிபிள் டேட்டாவை உங்களால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் லிட்டரலை ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா டைப்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா மோர் தென் ஒன் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அரே, ஸ்ட்ரிங்கு, கிளாஸ் இது எல்லாமே மோர் தென் ஒன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு கண்டெய்னராக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்க 8 டேட்டா டைப்ஸுக்கும் அது என்ன சைஸில் ஸ்டோர் பண்ண முடியும், ஸோ எந்த ரேஞ்ச்லேருந்து எந்த ரேஞ்ச்குள்ளே மட்டும் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், தென் நம்ம டேட்டாவே ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அங்கே என்ன டிஃபால்ட் வேல்யூ அதுக்கு அசைன் ஆகுன்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருக்க பிடிஎஃப்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.